வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 333 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2, 3 நாட்களாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதில் குறிப்பாக நாம் ஏற்கனவே பேசியிருந்த ஹெஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல் பரிமாற்றங்கள் குறித்தும் சற்று மிக விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. அதேபோல் சில பதவி விலகல்கள் இஸ்ரேல் உள்ளே நடந்துள்ளன. அதை குறித்தும் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு ஒரு 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. மிக முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய காலாட்படையின் முக்கியமான மேஜர் ஜெனரலா இருந்த ஒருத்தர் பதவி விலகியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீப்ருவுடைய இணையதளமான வல்லா ஹீப்ரு செய்தி வெளியிட்டிருக்கு. அதே போல இன்னொருத்தர் பல இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முகம் தான் ஹாலபி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதவி விலகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அதை இவர் ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்காரு. ராணுவ அமைச்சர் கேலண்ட் ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா இப்போதைய சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, எதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இஸ்ரேல் ஒரு உள்நாட்டு முரண்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த போரினுடைய விளைவு. இப்ப நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே கடந்த ஒரு 2, 3 மாதங்களாவே நடக்கிற நிகழ்வுகளோட தொடர்ச்சி தான். இப்போ இதுல இஸ்ரேல் ஃபேஸ் பண்ற பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனையா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது எக்ஸ்டர்னலி அதே சீரியஸ்னஸ் அந்த பிரச்சனையில இருக்கு. இன்டர்னலியும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஐ திங்க் அமெரிக்கா ஒரு அது பைடன் ஒரு இதை ஃபைனலான ஒரு ப்ரப்போசல் கொடுக்க போறதா சொல்றாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற பின்னணியில அந்த ப்ரப்போசலை ஒன்று எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கடைசி முயற்சியா எடுக்கிறதா அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை மேற்கத்திய ஊடகங்கள் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பிரிட்டன் ஒரு 30 ஆர்ம்ஸ் ஷிப்மெண்ட்டை பிளாக் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு விற்பனை பண்ண வேண்டிய இதை பிளாக் பண்ணியிருக்கு. இது பிரிட்டன் தரப்புல இருந்து நடந்திருக்கு. இந்த சமகாலத்திலேயே நேற்று 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 முன்தினம் இஸ்ரேலுக்குள்ள அந்த ஹாஸ்டேஜஸினுடைய ஃபேமிலிஸோடைய போராட்டங்கிறது தீவிரமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் போராட்டம் கடுமையான போராட்டம் நடத்தியிருக்காங்க. நெத்தன்யாகுடைய வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு மிக முக்கியமான லேபர் யூனியன் நேஷன் வைடு ஸ்ட்ரைக்கு, அதாவது வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அறிவிப்பு விடுத்து இன்னைக்கு வேலை நிறுத்தம் கம்ப்ளீட்டா அந்த நாடு முழுக்க எல்லாமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பென்கூரியன் ஏர்போர்ட் முதற்கொண்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அங்கிருந்து உள்ளுக்கு இருந்து வர தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா சின்பேட்டு, உளவு நிறுவனங்களான சின்பேட்டு, மொசாத் போன்ற அமைப்புகள் இதுக்கு பின்னணியிலிருந்து ஒர்க் பண்றதா சொல்றாங்க. எதிர்கட்சிகள் முழுமையா இதுல இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இது எதிர்கட்சி சைட்ல இருந்து திட்டமிடப்பட்ட ஒரு போராட்டமா இருக்கு. அதே நேரத்துல இது இன்னொரு பக்கத்துல இந்த சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கும்போது அமெரிக்காவுடைய ப்ரப்போசல்ல கொடுத்திருக்கிற இந்த அல்டிமேட்டம்ங்கிறது, அதே மாதிரி பிரிட்டன் தன்னுடைய ஷிப்மெண்ட்ஸை தடை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், இன்டர்னல் ப்ரெஷர், இப்படி 2 ப்ரெஷர் இஸ்ரேல் மீது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நெதன்யாகு மீது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஏன் இப்படி கொடுக்கப்படுது என்னங்கிறதெல்லாம் நம்மளால இப்ப உறுதியா சொல்ல முடியல. கேலண்ட், குறிப்பா ராணுவ அமைச்சரா இருக்கிற கேலண்ட் தான் இதுல நெத்தன்யாகுவோடைய ரைவலா இப்ப இயங்கிட்டு இருக்கிறாரு. அவரு தான் இந்த சீஸ்ஃபயரை ஒத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பல்வேறு இடங்கள்ல நெத்தன்யாகு சொல்ற எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறத பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாரு.
ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நெத்தன்யாகு அதை எந்த வகையிலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இன்னும் சொல்லப்போனா நெத்தன்யாகுடைய கருத்துங்கிறது அங்க இருக்கிற ஒரு ஒரு வலதுசாரி குழுக்கள், விஜிலாண்டி குரூப், அதாவது மாப்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவான ஒரு சக்தியா நெத்தன்யாகு இருக்கிறாரு. இந்த வலதுசாரி தீவிர வலதுசாரிகள் வந்து அதை தான் வந்து ஆதரிக்கிறாங்க. நெத்தன்யாகுடைய கருத்து தான் வந்து அங்க எடுபடுது. கேலண்ட்டுக்கு வந்து அங்க மரியாதை கிடையாது. அந்த அந்த பொலிட்டிக்கல் ஃபேக்ஷனை பொறுத்தளவுல. ஸோ அதனால நெத்தன்யாகு தன்னுடைய ஆதரவு சக்தியா இருக்கிற வலதுசாரிகளை வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை தொடர்ந்து வந்து இதே பின்னணியில நகர்த்த முடியுங்கிறது தான் நெத்தன்யாகுடைய எண்ணப்பாடா இருக்கு. அதை தான் அவர் செயல்படுத்துறாரு. யார் சொன்னாலும் அதை கேட்க முடியாதுங்கிற இடத்துல தான் வந்து இருக்கிறாரு. ஸோ இதுல 6 ஹாஸ்டேஜஸ், அதாவது காசால பிடிச்சிட்டு போகப்பட்டிருந்த இஸ்ரேலை சேர்ந்த 6 பேரு இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானுச்சு. அது வெளியானதுக்கு அப்புறம் அது ஒட்டுமொத்தமான காசா சொசைட்டி, அதாவது இஸ்ரேல் சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு பூகம்பங்களை எழுப்பியிருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி போன வாரத்துல இஸ்ரேலுடைய ஐடிஎஃபினுடைய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தலைமை அதிகாரியா இருந்தவர் வந்து ஒரு கருத்தை ஹாரட்ஸ் பத்திரிகையில எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 1 வருஷம் இந்த போர் தொடரும் பட்சத்துல இஸ்ரேலுங்கிற நாடு மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இஸ்ரேலுங்கிற நாடு இருக்குமா என்னங்கிறதே மிகப்பெரிய கேள்வி ஆயிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. நெத்தன்யாகு ஒரு மனிதத்தன்மை இல்லாம நடந்துக்கிறாரு. எந்தவித சிந்தனை பூர்வமான நடவடிக்கையிலும் நெத்தன்யாகு ஈடுபடல. நெத்தன்யாகு கம்ப்ளீட் இஸ்ரேலுடைய வீழ்ச்சிக்கு முழுமையான பொறுப்பேற்கக்கூடியவரா வந்து நெத்தன்யாகு இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மோரல் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ கம்ப்ளீட் சென்ஸ் வந்து எதுவுமே இல்லை அவருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் அனுபவம் உள்ளவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இஸ்ரேலுக்கு தொடர்புடையவர்கள் வந்து பலரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ஐடிஎஃபினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரியினுடைய கருத்து கிடையாது. அது ஒட்டுமொத்தமான ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகார வர்க்கத்தினுடைய கருத்து. அதை தான் வந்து அவர் பதிவு பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இஸ்ரேலுக்குள்ள அலெஸ்டர் க்ரூப் பேசும்போது சொன்னாரு, இஸ்ரேலுக்குள்ள ஒரு விஜிலாண்டே குரூப், அதாவது ஒரு தீவிர வலதுசாரி ஆயுதம் தங்கிய குழு வந்து உருவாகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா பென்குவேர் தலைமையிலான குழுவா வந்து உருவாகுது. அது ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். இந்த டவுலியர் அப்படின்னு ஒரு ராபி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 93 வயசான ஒரு ராபி. அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் வந்து பென்குவேர் இவங்கெல்லாம். அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய குழுவை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட இப்போதைய கருத்து பிரகாரம் ஒரு 10,000 துருப்புகள் வந்து அவங்க அதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆயுதங்களோட. ஆயுதங்கள் வழங்குறது வந்து பென்குவேர் தான் வழங்குறதா சொல்றாங்க. ஏன்னா போலீஸ் மினிஸ்டரா அப்ப அவர் இருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரா இருக்கிறார். ஸோ அதனால ஆயுதங்கள் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 10,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஆயுதங்களோட இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் சொல்றதை ஏத்துக்கல, ஐடிஎஃப் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த போரை வந்து தொடர முடியாதுன்ட்டு. ஏன்னா அவங்க எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த போரை வந்து வெற்றியே அடைய முடியாதுங்கிறது ஐடிஎஃப் தரப்பினுடைய வாதமா இருக்கு. அதற்காக அவங்க வந்து பெருமளவுக்கு டிஃபை பண்றாங்க. இவருக்கு நெத்தன்யாகுடைய கருத்துகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வெளிப்படையாவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி உளவு அமைப்புகள் முழுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சின்பெட்டினுடைய தலைவர் வந்து வெளிப்படையாவே சொல்றாரு. நெத்தன்யாகுக்கு விருப்பமே கிடையாது. இது இதனுடைய தீர்வுங்கிறது எந்த வகையிலும் நம்மளால வெற்றியே அடைய முடியாது. தீர்வுங்கிறது ஹாஸ்டேஜ் ரிலீஸுங்கிறது டீல் மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்னு சின்பெட்டினுடைய தலைவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே வந்து, அதாவது அவங்களுடைய பாதுகாப்பு தரப்புல இருந்து எல்லாருமே எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமகாலத்துல பென்குவேரினுடைய ஆட்கள் ஒரு 10,000 பேரை ஆயுதங்களோட தயார்படுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க.
ஒருவேளை ஐடிஎஃப் தரப்பு இந்த போரை வந்து தொடர முடியாது, நெத்தன்யாகுவோடைய ஆர்டருக்கு கட்டுப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்த போர் வந்து நிற்கும் அப்படின்னா, பென்குவேரனுடைய விஜிலாண்டே குரூப்பு ஐடிஎஃப்க்கு எதிரான போருக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்க ஐடியாலஜிக்கல் டேர்ம்ல வந்து அவங்க சொல்றாங்க. கான்செப்ட் லெவல்ல இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகி வர்றதா வந்து அலெஸ்டர் குரூக் சொல்றாரு. இது வந்து அலெஸ்டர் குரூக்கோடைய நேரடியான அனாலிசிஸ் கிடையாது. அங்கு ஏற்கனவே இருந்த ஒரு மிக முக்கியமான மொசாட்டினுடைய முன்னாள் தலைவரா இருந்தவர் வந்து சொன்ன கருத்தை தான் வந்து அவர் பதிவு பண்றாரு. இது மாதிரி ஒரு குழு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் வந்து அலெஸ்டர் குரூக் வந்து பதிவு பண்றாரு. அதுல இவருடைய அனாலிசிஸ் நிறைய இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஜுடேயா ஸ்டேட் ஆஃப் ஜுடேயாங்கிறது பென்கீரனுடைய ஐடியாலஜிக்கல் இதுல இருந்து வரக்கூடிய அந்த விஜிலாண்டே குரூப், அந்த ஆர்மி, இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஆர்மியா வந்து அவங்க சொல்றாங்க, அந்த வலதுசாரிகள். இந்த பக்கம் வந்து ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், இன்னைக்கு சர்வதேச அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட நாடா இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், அதனுடைய பாதுகாப்பு அங்கமா இருக்கக்கூடிய ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இவங்க 2 பேரும் இஸ்ரேலை பாதுகாப்பு பண்றதுக்கு வந்து யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிற அந்த போட்டிங்கிறது இவங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இஸ்ரேலுங்கிற நாட்டை காப்பாத்துறதுக்காக ஸ்டேட் ஆஃப் ஜுடேயாவுடைய ஆர்மி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலினுடைய ஆர்மியை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிற வாதம். ஸோ இது என்னன்னா, ஒரு உள்நாட்டு போர் உருவாகிறதுக்கான எல்லா கள சூழலும் இருக்கு. போர் நின்றுச்சுன்னா உள்நாட்டு போர் கட்டாயமா உருவாகும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கு. இதுல அஸ்கனாசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்த இந்த ஜூயிஷ் மக்களை தான் வந்து அஸ்கனாசி ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொசைட்டி தான் வந்து அங்க இருக்கிற எலைட் சொசைட்டி. அதனுடைய கருத்தா பிரதிபலிக்கக்கூடியவரா தான் இன்னைக்கு யோவாப் கெலாண்ட் வந்து இருக்கிறார். அவங்க சொல்றத பிரதிபலிக்கக்கூடியவரா இருக்கிறார். இதே இதுல இந்த லிபரல் வேல்யூஸே வந்து ஃபாலோ பண்ணாத பிப்ளிக்கல் ஐடியாலஜி இல்ல மத அடிப்படையிலான கருத்தியலை வந்து மையமா வச்சு இயங்கக்கூடிய இந்த பென்குவேர் தலைமையிலான இந்த குழுவுக்கும் இந்த அஸ்கனாசி ஜூஸ் பொலிட்டிக்கல் எலைட் செக்ஷனா இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான முரண்பாடு வந்து உருவாகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ எல்லா வகையிலையும் இஸ்ரேலுங்கிறது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்ல இருக்கிறது தான் வந்து இதுல தெளிவாகுது. ஒரு பக்கம் இஸ்ரேலுங்கிறது வெளியிலிருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எனிமிகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. அதுலயும் கம்ப்ளீட் தோல்வியை நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய 2 பிரிவுகளா இருக்கக்கூடிய 2 குழுக்களுக்கு இடையிலான தகராறுங்கிறது தீவிரமடைஞ்சு இதனுடைய இருப்பையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி நகருது. ஸோ இப்படி இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி 2யும் வந்து ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்றாங்க. போர்க்கால கட்டத்தில் இதை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இந்த கோம்போங்கிறதே ரொம்ப டேஞ்சரஸ் கோம்போ. ஸோ இதுதான் வந்து இவங்க ஃபேஸ் பண்றாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா எல்லா தளங்கள்லையும் வெளிப்படுது. அதுல தான் நேத்திக்கு நடந்த அந்த போராட்டங்கள், பிரிட்டன் அரசு தடுத்திருக்கிற 30 ஷிப்மெண்ட்ஸு, டீலு, அமெரிக்கா கடைசியா கொடுக்க போறதா சொல்ற இந்த ப்ரப்போசல். இந்த ப்ரப்போசல்ங்கிறது அவங்களுடைய இறுதி ப்ரப்போசலா வந்து அவங்க கொடுக்கறதா அவங்களுடைய பத்திரிகைகள் வந்து தெளிவுபடுத்துறாங்க, அதை ரிப்போர்ட் பண்றாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதான் என்னுடைய கடைசி முயற்சி, ஒன்னு எடுத்துக்க இல்லைன்னா விட்டுடு, 2 பேருக்குமே அதை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறதா வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி எங்கிருந்து வருதுன்னா, டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்தளவுல இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வருது, நவம்பர் மாசத்துல. இப்ப நவம்பர் மாச தேர்தல் வரும்போது கமலா ஹாரிஸ்க்கு உள்ளூர்ல மிகப்பெரிய நெருக்கடிகள் உருவாகுது இந்த போரை நிறுத்தலைங்கிறதுல. டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கிறவங்களே வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும்னா இந்த போரை நிறுத்த வேண்டிய நிலையில அவங்க இருக்கிறாங்க. அது வந்து இந்த 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 தேர்தலை பொறுத்தளவில் உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த அரசியல், அந்த அரசியல் நெருக்கடி இருக்கிறதுனால அவங்க வந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இதுல வந்து ஏதோ ஒரு இதுல இந்த போரை வந்து இப்போதைக்கு நிறுத்தணும் அப்படின்ட்டு.
அதே நேரத்துல இந்த 6 ஹாஸ்டேஜஸ் இறந்து போனதுனால இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய எமோஷனல் கோபம் வந்து வெளிப்படுது. அது பெரிய அளவுக்கு மக்கள் போராட்டமா விரிவு அடையறதுனால, அது விரிவடைஞ்சு போச்சுன்னா, இஸ்ரேல்ங்கிறது ஒரு சிவில் வார்க்குள்ள போயிடுங்கிற இடத்துல தான் அமெரிக்கா இந்த இத எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா ஒரு தீர்வு திட்டத்த வச்சு இத வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல அவங்க வந்து முயற்சிகள மேற்கொள்றாங்க. ஆனா, இது எதுக்குமே ஒத்து வராத வலதுசாரி குழுக்களும், நெத்தன்யாகுவும் இந்த போர நிறுத்தினாலும் நமக்கு சிக்கல். இந்த போர தொடர்ந்தாலும் நமக்கு சிக்கல். அதனால எப்படியாவது இந்த போர்ல அமெரிக்கா உள்ளுக்கு கொண்டு வந்தா மட்டும் தான் நாம தப்பிக்கலாம். இஸ்ரேல காப்பாத்திக்க முடியும். நெத்தன்யாகு தன்ன காப்பாத்திக்க முடியும். அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க எல்லா முயற்சியும் மேற்கொள்றாங்க. ஹிஸ்புல்லா கூட சண்டைக்கான முயற்சிகள மேற்கொண்டாங்க. ஈரான் கூட போருக்கு போறதுக்கான முயற்சிகள மேற்கொண்டாங்க. இது எதுவுமே நடக்காம போனதுனால, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜங்ஷன்ல வந்து சிக்கிட்டாங்க. இப்ப இதிலிருந்து அடுத்த கட்டமா இத எப்படி நகர்த்தி கொண்டு போறதுங்கிறது இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு நெத்தன்யாகு எல்லா ஆப்ஷனையும் வந்து இழந்துட்டு நிக்கிற மாதிரி தான் வந்து சூழல் வந்து இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் இப்ப இருக்கிற இந்த மாதிரியான சூழல் வந்து இவ்வளவு மோசமான சூழல், உள்நாட்டு சூழல், சர்வதேச நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, நெத்தன்யாகுவினுடைய லாஸ்ட் ரெசார்ட் அதாவது முயற்சி அடுத்த இறுதிக்கட்ட முயற்சி, முழுமையான முயற்சின்னு எத நோக்கி அவர் நகர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னா, அடுத்து இதே மாதிரியான எஸ்கலேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அததான் வந்து அவரு வெஸ்ட் பேங்க்ல தொடங்கியிருக்கிறாரு. வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட போர் நகர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு முழுநீள போரா வந்து அங்க ஆரம்பிக்க போகுதுங்கிறத சொல்றாங்க. அங்க பல விஷய வகையில அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளுது. ஏன்னா, அங்க இருக்கிற பலஸ்தீன் அத்தாரிட்டி போர் உருவானுச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பாஸ் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடலாம். இல்ல நாட்டிலேயே வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால அப்பாஸினுடைய அஹ், அஹ், எதிர்காலம்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் போர் வந்து ஆரம்பிச்சதுன்னா. அதே மாதிரி அதன் அருகில் இருக்கக்கூடிய ஜோர்டான். ஜோர்டான்ங்கிறது ஜோர்டான் கிங் வந்து ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கும். So அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நகர்த்தப்படலாம். இப்படி 2 பேர் மிக முக்கியமான 2 பேரை வந்து இந்த பகுதியில வந்து அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலா இழந்ததுன்னா, அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில மிகப்பெரிய நெருக்கடிகள் உருவாகும். பலஸ்தீன பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுல மிகப்பெரிய நெருக்கடி வந்து உருவாகும். ஸோ இப்படி பல்வேறு வகையில எல்லாமே ரொம்ப டயரா போயிட்டு இருக்கு. நெத்தன்யாகு இதை எல்லாத்தையுமே தீவிரப்படுத்துறாரு. அமெரிக்காவை எப்படியாவது இந்த போருக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய அல்டிமேட் எய்மா வந்து அவர் இந்த போரை வந்து நகர்த்துறதுக்கு காரணமா இருந்து பின்னணியா இருந்து செயல்படுது. அதனுடைய அடுத்த கட்ட முயற்சியா நம்ம சந்தேகப்பட வேண்டியது என்னவா இருக்குன்னா, அடுத்து ஒரு மிகப்பெரிய அசாசினேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள தான் நெத்தன்யாகு தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எங்க நடத்துவாரு என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரரு நெத்தன்யாகு. எப்படி வந்து போற விரிவாக்கம் பண்ணுங்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. அமெரிக்காவே விரும்பலனாலும் நேரா கொண்டு வந்து தள்ளுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. மேபி பல மேற்கத்திய சேனல்கள் சொல்றதா சொல்றாங்க. மேபி ஈரான்ல இருக்கிற மிக முக்கியமான தலைமைகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அசாசினேஷன் நடந்துச்சுன்னா, ஈரானுக்கு வேற வழியே கிடையாது. உடனடியா போருக்குள்ள வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அமெரிக்காவும் உள்ளுக்கு வந்துரும். ஸோ அததான் எதிர்பார்த்து காத்திருக்கிறதா தெரியுது. நெத்தன்யாகு ஐ திங்க் வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழல், உள்நாட்டு சூழல், சர்வதேச அளவுல அவர் எதிர்கொள்ற நெருக்கடி, குறிப்பா அவருடைய கூட்டணி நாடுகள்ட்ட இருந்து அவர் எதிர்கொள்ற நெருக்கடி, தீர்வு திட்டத்துக்கு பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வு திட்டத்துக்கு அமெரிக்கா கொடுக்கிற நெருக்கடி, பிரிட்டன் கொடுக்கிற ஆயுத டீல் பிரேக் பண்ற அந்த நெருக்கடி, இது எல்லாத்தையும் அவர் வந்து எதிர்கொள்றதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பா அவர் என்ன பார்ப்பாருன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அவர் நடந்துகிட்ட விதங்கள் மூலமா நமக்கு தெளிவா தெரியறது என்னன்னா, அவரு அடுத்து ஒரு பெரிய அசாசினேஷன் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதுதான் அவர் தொடர்ந்து பண்றாரு. போற விரிவாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் தான் நெத்தன்யாகு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப டயரான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். இது எங்க நகருங்கிறது இது அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு தெரியும். நம்ம பயமுறுத்ததான் நினைக்க வேண்டாம். ஏன்னா இவங்களுடைய அணுகுமுறைங்கிறது இந்த போரை கவனிச்ச வரைக்கும்
இப்ப நம்ம 10 மாசமா அந்த போரை வந்து கவனிக்கிறோம். இந்த போர் நடவடிக்கைகள்ல நெத்தன்யாகுடைய திட்டமிடலும், நெத்தன்யாகுடைய ஸ்ட்ராட்டஜியும் இந்த மாதிரி தான் வந்து நகர்ந்திருக்கு. அதனால இப்போ ரொம்ப மோசமான ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ற இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்கு. அப்படி ஒரு அந்த வாய்ப்பு வந்து நடந்தேறிடுச்சுன்னா, இது மிகப்பெரிய சிக்கலை தான் அந்த பகுதிக்கு உருவாக்கும். இது போரை வந்து விரிவுபடுத்தும். இப்படி ஒரு விரிவு ஆணுச்சுன்னா, இது உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா போய் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு தோழர். ஓகே, ஓகே தோழர். இது உள்நாட்டுடைய இது புரிஞ்சிருச்சு இஸ்ரேல்ல. இதுல இன்னும் ஒரு கேள்வி தொக்கி நிக்குது ரொம்ப நாளா. நம்ம அதுக்கு வெவ்வேறு மாதிரி இது பண்ணணும். ஈரானுடைய தாமதத்திற்கான காரணம் அப்படின்றது, இது இத்தனை நாட்கள் இழுத்த பிறகு வேற ஏதாவது இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இவங்க காலம் தாழ்த்திய காரண சமயத்துல பேக் டோர்ல ஏதாவது நடந்திருக்கா? என்ன இதுக்கு இவங்க காலம் தாழ்த்துனதுக்கு ஏதாவது பயன் கிடைச்சிருக்கா? இல்ல காலம் தாழ்த்துறதனுடைய நோக்கமே வந்து இந்த போரை விரிவாக்கம் பண்ணக்கூடாதுங்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த போரை விரிவாக்கம் பண்ணுங்கிறது தான் நெத்தன்யாகுவினுடைய அல்டிமேட் நோக்கமா இருந்தவர் செயல்படும் போது அதை ஏன் வந்து அவருக்கே கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. அது ஸ்ட்ராட்டஜிக்கா சரியான நிகழ்வு தான். ஸோ அதனால அந்த தாக்குதல்ங்கிறது நடக்கும். அது எப்ப நடக்குங்கிறதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. ஸோ இப்ப நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப நடத்துனா அதுதான் நெத்தன்யாகுவுக்கு தேவை. ஸோ அதனால இந்த நேரத்துல நாங்க நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அதை நோக்கி தான் வந்து அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இங்கதான் வந்து நெத்தன்யாகுவினுடைய அந்த குறுவலான நிலைப்பாடுங்கிறது அவருடைய சிந்தனைங்கிறது இப்பதான் இங்கதான் வெளிப்படும். ஏன்னா நீ என்னதான் வந்து பொறுமை காத்தனாலும் உன்னைய நான் தூண்டுவேன் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நெத்தன்யாகு நகருவார். ஸோ அதை நோக்கி தான் வந்து நகருவாருன்னு நம்ம அனுமானிக்கிறோம். ஐ திங்க் வந்து அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதுக்கு ப்ரீஎம்டிவா ஈரான் வந்து தாக்குதல் நடத்துமா, இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நெத்தன்யாகுவினுடைய நோக்கம் இந்த போரை விரிவுபடுத்தணுங்கிறது, அமெரிக்காவை உள்ள கொண்டு வரணுங்கிறது. அது நடைபெறதுக்கு அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னாக்க, இதுவரைக்கும் நடத்தி இருக்கிற அவருடைய செயற்திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவரு அசாசினேஷன் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரரு. எந்த பகுதியில எந்த நாட்டுல வேணாலும் தாக்குதல் நடத்துவாரு. ஏன்னா அவருக்கு போரை வந்து விரிவாக்கம் பண்ணுங்கிறது தான் அவர் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பா இருக்கு. அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கும் அதுதான் வாய்ப்பா இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த எல்லையை நோக்கி தான் அவர் நகருவாரு. அமெரிக்காவை தடுத்தாலும் அந்த எல்லையை நோக்கி தான் நகருவாரு. ஸோ ஐ திங்க் வந்து அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு ஈரான் வந்து அதை டிட்டர் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா டெஸ்பரேட்டா இருக்கிறாரு நெத்தன்யாகு. நெத்தன்யாகு டெஸ்பரேட்டா இருக்கிறதுனால நீங்க என்னதான் டிட்டர் பண்ணீங்கனாலும் உங்களால டிட்டர் பண்ண முடியாது. இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாலுமே அதுதான் நடக்கும். நடத்தலைன்னாலும் அதுதான் நடக்கும். அதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொன்னோம். இது எப்படி இருந்ததுனாலும் இந்த போரை விரிவுபடுத்துறது மட்டுமே தான் வந்து இஸ்ரேலை காப்பாத்துறதுக்கான ஒரே வாய்ப்பா நெத்தன்யாகு கருதுறாரு. ஸோ அந்த எண்ணப்பாடுல இருந்து அவர் மாற போறது இல்ல. அதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. எதிரி என்ன செயல்படுத்தினாலும் சரி, அந்த முயற்சிங்கிறது அவருடைய சைட்ல இருந்து தொடரும். ஏன்னா அது மூலமா தான் இஸ்ரேலை காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதன் மூலமா தான் தன்னை காப்பாத்திக்க முடியுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு. ஸோ ஐ திங்க் வந்து அதை நோக்கி தான் அவர் நகருவாரு. ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சுது. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையா தான் ரொம்ப உலகத்தையே மீண்டும் வந்து ஒரு இந்த மேற்காசியாவுல போர் விரிவடைஞ்சுச்சுன்னா உலகப் போரா மாறுறதுக்கான அனைத்து அபாயங்களும் இருக்கு. அதுதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.